கோவை மாவட்டம் துடியலூரில் ஆடிட்டரை மிரட்டி 4 திருநங்கைகள் பணம் பறித்தது குறித்து விசாரிக்க வந்த போலீசார் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. 4 கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் சம்பவ இடத்தில் நடந்தது என்ன? கோவை மாவட்டம் அன்னூரைச் சேர்ந்த ஆடிட்டர் ஒருவர் சம்பவத்தன்று துடியலூருக்கு வந்திருந்தார். அங்குள்ள சாலையோர காலியிடத்தில் தனது காரை நிறுத்திவிட்டு செல்போனில் பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு வந்த 4 திருநங்கைகள் அவரை மிரட்டி அவரிடமிருந்து 11,700 ரூபாய் பணத்தை பறித்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அவர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்ததைத் தொடர்ந்து இரவு ரோந்து பணியில் இருந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் மற்றும் தலைமை காவலர் செல்வராஜ் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். போலீசார் விசாரித்த பொழுது அங்கிருந்த 4 திருநங்கைகளும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த அவர்கள் தலைமை காவலர் செல்வராஜின் சட்டையை கிழித்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இதிலும் ஆத்திரமடங்காதவர்கள் போலீஸ் ரோந்து வாகனத்தின் மீது கற்களை வீசி தாக்கியதில் வாகனத்தின் முன்பக்க கண்ணாடி நொறுங்கியது. இந்த தாக்குதலில் காயமடைந்த தலைமை காவலர் செல்வராஜ் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதையடுத்து கூடுதல் போலீசார் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டனர். பின்னர் 4 பேரையும் பிடித்த போலீசார் அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் அத்துமீறி தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மொபினா, மகதி, இனியா மற்றும் ஆரஞ்ச் என்பது தெரியவந்தது. அவர்கள் மீது ஆடிட்டரிடம் பணம் பறித்த வழக்கு, காவல்துறையினரை தாக்கி பணி செய்ய விடாமல் தடுத்த வழக்கு மற்றும் அரசு வாகனத்தை சேதப்படுத்திய வழக்கு என தனித்தனியாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. பின்னர் கைது செய்யப்பட்ட 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய துடியலூர் போலீசார் நீதிமன்ற உத்தரவின் பேரில் 4 பேரையும் சிறையில் அடைத்தனர்.